இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய கடிதத்தில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக 931 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்த ரயில்வே துறை நிதி ஒதுக்கவில்லை. தமிழகத்துக்கு புதிய திட்டங்களை அனுமதிக்க உரிய அறிவுரைகளை ரயில்வே அமைச்சகத்துக்கு வழங்க வேண்டும் எனவும் கடிதத்தில் ஸ்டாலின் கூறியிருந்தார். ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளுக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புள்ளி விவரங்களுடன் பதிலடி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. 2026-2027 ஆண்டு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு ரூபாய் 7,611 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2014 ஆண்டில் இருந்து கணக்கிட்டால் தமிழகத்துக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு இப்போது 9 மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனாலும் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% மட்டுமே தமிழக அரசால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 4,326 ஹெக்டரில் 1,052 ஹெக்டேர் மட்டுமே ரயில்வேயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிலங்களை கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசுக்கு ரூபாய் 1,465 கோடி ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளது. மாநில அரசு நிலம் கையகப்படுத்தாத காரணத்தால் பல முக்கியமான திட்டங்கள் தாமதமாகின்றன. திண்டிவனம் நகரி, திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை, மதுரை தூத்துக்குடி, மொரப்பூர் தருமபுரி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி, காரைக்கால் பேரளம், சின்னசேலம் கள்ளக்குறிச்சி, திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி அகலப்பாதை பணி, நீடாமங்கலம் மன்னார்குடி ரயில் பாதை சீரமைப்பு, மன்னார்குடி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை, திருவனந்தபுரம் கன்னியாகுமரி 2வது ரயில் பாதை, சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் 2வது ரயில் பாதை ஆகிய பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி இல்லாததால் திட்டங்கள் நிறுத்தப்படவில்லை. நிறுத்தப்பட்டதாக கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. பல திட்டங்களில் நிலம் கையகப்படுத்துதல் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. மதுரை தூத்துக்குடி புதிய பாதைக்கு 91% நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை 71.33 கிலோமீட்டர் புதிய பாதைக்கு 86% நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு 2019 ஆண்டு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்தார். உண்மை என்னவென்றால் தமிழக அரசின் ஒத்துழைப்பின்மை காரணமாக இத்திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதல் இன்னும் தொடங்கவில்லை. இப்படியாக சவால்கள் இருந்த போதிலும் மத்திய அரசு பல புதிய பாதைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இரட்டை பாதைகள், 3வது மற்றும் 4வது பாதை அமைக்கும் திட்டங்களும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பல புதிய ரயில்வே திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது பாதை, அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி 3வது மற்றும் 4வது பாதை, தாம்பரம் செங்கல்பட்டு 4வது பாதை, அம்பத்தூர் வில்லிவாக்கம் 5வது மற்றும் 6வது பாதை ஆகிய புதிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் கரூர் திண்டுக்கல் 2வது பாதை, அரக்கோணம் செங்கல்பட்டு 2வது பாதை, ஆவடி கூடுவாஞ்சேரி புதிய பாதை, தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் 2வது ரயில் பாதை, திருச்சி கரூர் 2வது பாதை, கூடூர் கும்மிடிப்பூண்டி 3வது மற்றும் 4வது பாதை, ரேணிகுண்டா அரக்கோணம் 3வது மற்றும் 4வது பாதை ஆகிய திட்டங்களுக்கு விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மொத்தம் 77 நிலையங்களை முழுமையாக மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 18 நிலையங்களுக்கான பணிகள் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2014 முதல் 1350 கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரயில்வே மின்மயமாக்கும் பணிகள் 97% நிறைவடைந்துள்ளது. 2014 முதல் 2386 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன ரயில்கள் தமிழக மக்களுக்கு வசதியான மற்றும் குறைந்த செலவிலான பயணத்தை உறுதி செய்கின்றன. தமிழகத்தில் 9 தடங்களில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 9 தடங்களில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகின்றன.
தமிழக மக்களுக்கு விரைவான ரயில்வே உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்க மத்திய அரசு தயாராகவும் உறுதியுடனும் உள்ளது. ஆனால் அதற்கு சரியான நேரத்தில் மாநில அரசின் ஒத்துழைப்பும் ஆதரவும் அவசியம் என அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு 2 புல்லட் ரயில் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அஸ்வினி வைஷ்ணவ் சுட்டிக்காட்டினார். Has got a record railway budget of 7,611 crore rupees. This is 9 times the budget for Tamil Nadu, which used to be given by the Congress and the UPA government. In Tamil Nadu, 2 new bullet train corridors will be started. First is from Chennai to Bengaluru, second is from Chennai to Hyderabad. These 2 high-speed corridors will be designed for 350 kilometers per hour maximum speed. They will be elevated train corridors just like the Mumbai-Ahmedabad bullet train corridor. Because of the bullet train corridor, the travel time between Chennai and Bangalore will be 1 hour 13 minutes. Similarly, Chennai-Hyderabad will be a time of just 2 hours and 55 minutes. You look at the bullet train corridors, Hyderabad, Chennai and Bangalore. This will become the high-speed diamond project for South Indian states. The total projects in Tamil Nadu are 35,700 crore rupees. 77 stations are being reconstructed under Amrit Bharat station scheme, and 4 new Amrit Bharat trains have been recently started. Many more Amrit Bharat and Vande Bharat services are in the pipeline, and practically 97% of the state is now electrified, and very soon it will become 100% electrified.